சிக்கன் கடையில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு வந்து 1 கிலோ சிக்கன் வந்து சின்னதாக வந்து வெட்டி வாங்கிட்டேன். ஒரு சின்ன தட்டு முழுவதும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வெங்காயம், கிட்டத்தட்ட ஒரு 25 சின்ன வெங்காயம், 15 வரமிளகா, இஞ்சி பூண்டு, தேங்காய் ஒரு அரை மூடி. இந்த இஞ்சி பூண்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் மூடி போட்டு வந்து ஒரு அரைச்சி ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு எடுத்து வாங்கின சிக்கனை வந்து 2-3 டைம் நல்லா அலசி நல்லா சுத்தமாக கழுவிக்குங்க. இரும்பு வடசட்டி எடுத்துங்க. அடுப்பத்தை வச்சு இரும்பு வடசட்டியில் வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த பொடியாக அரிஞ்சு வச்ச சின்ன வெங்காயம் வந்து அதிகமாக சேருங்க. அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை உருவி போட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. நல்லா ஒரு பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் அந்த வரமிளகா ஆட் பண்ணிவிட்டு, வரமிளகா வதக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துங்க. ஏன்னா வரமிளகா வதக்கி அந்த காரமெல்லாம் வந்து இந்த எண்ணெயில் இறங்கணும். நல்லா ஒரு அடுப்பு மீடியமாக வச்சு வரமிளகா நல்லா வதக்கிட்டு, இந்த கழுவி வச்ச சிக்கனை உப்பு தேவையான அளவு மஞ்சள்தூள் போட்டு நல்லா கிளறி விடுங்க. சிக்கன்லேயே வந்து தண்ணி ஊறும். கொஞ்சமாக வந்து ஒரு மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. சிக்கனில் நல்லா தண்ணி ஊறி கொதி வர சமயத்தில் உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. இடையிடையே வந்து மூடி ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. ஓரளவுக்கு வந்து ஒரு நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுப்பு வந்து நல்லா சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சு வைங்க. அப்போ தான் வந்து அந்த கிரேவி கெட்டியாக இருக்கும். அந்த கிரேவி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இறக்க போகிற சமயத்தில் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு இறக்கிருங்க. இந்த சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்கும்.